சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய 5 நிமிட பேட்டியில் நாம் பேச இருப்பது பங்காரு அடிகளாரிடம். அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதிபராசக்தி கோயில், ஆன்மீகம் மற்றும் அவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விருது பற்றி நாம் கேட்கலாம். சார், அம்மா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பத்மஸ்ரீ விருது வழங்குறது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த விருது இதுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குதான்னா கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, நாத்திகம் ஆத்திகம் ரெண்டும் கலந்தது. அதுலேயும் நாத்திகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நாத்திகம் இருக்குதோ அதே அளவுக்கு ஆத்திகமும் வளரும். நாத்திகம் இருந்தால் தான் ஆத்திகம் வளரும். அந்த முறையில் ஆத்திகம் நாத்திகன்ற பிரச்சனைக்குள்ளேயே போகாமல், மேல்மருவத்தூர்ன்றது ஒரு சித்தர் பீடம். அது கோயில் கிடையாது, ஆகம வழிபாடு கிடையாது. அருள்வாக்குன்ற ஒரு விஷயத்தை வச்சு மக்கள் அதன் மேலே நம்பிக்கை வச்சு வளர்ந்தது தான் இந்த சித்தர் பீடம். அதனால் இங்கே என்ன அம்மா அருள்வாக்கில் சொல்கிறாங்களோ அதுதான் ஆகம விதி. இங்கே அவங்க அம்மா அருள்வாக்கில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க செய்யக்கூடிய வேள்வி முறைகள். அதனால் ஆரம்பத்திலே அருள்வாக்கில் பொதுமக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும்ன்றதை வலியுறுத்தி தான் கல்வி, மருத்துவம், பண்பாடுன்ற 3 தலைப்புகளில் ஒரு அறநிலையத்தை நிறுவி, அந்த அறநிலையின் மூலம் பொதுமக்கள் அணுகி மாணவர்களுக்கு கல்வி சேவையும் நோயாளிகளுக்கு மருத்துவ சேவையும், வருகின்ற பக்தர்களுக்கு பண்பாடுன்ற முறையில் வேள்வி முறைகளையும் பூஜை முறைகளையும் பெண்களே தானாகவே கருவறைக்கு போய் செய்கின்றதில்லை. இது சபரிமலைக்கு இன்றைக்கி உயர்நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பட் அதை முன்னாடியே இவங்க செயல்படுத்தியிருக்கிறாங்களே. அதனால் சில கோயில்களுக்கு தனிப்பட்ட ஒரு விதிமுறைகள் இருக்கலாம். அதில் எதிர்ப்பு ஏற்படும்போது சில பிரச்சனைகள் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்புறம் சபரிமலைக்கு போகலாம். அல்லது அது எப்படி பிற்காலத்தில் அது செயல்பாட்டில் எந்த முறையில் வரும்ன்றதெல்லாம் கணக்கிட்டு அவங்க கோர்ட்டில் உத்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை இருக்காது. கருவறைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன இது வருது. நம்ம ஆதிபராசக்தி கோயிலில் தான் பெண்கள் கருவறைக்கு வரைக்கும் போகிறாங்க, மற்ற கோயில்கள் எல்லாம் போகிறதில்ல. இதை மற்ற கோயில்கள்லையும் கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறேன். நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு விதிமுறைகள் வச்சுருக்குறாங்க, வழிபாட்டு முறைகள் இருக்குது. அவங்கவுங்க ஒரு அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் இருக்குது, தன்னிச்சையாக தோன்றிய கோயில்கள் இருக்குது. இது தன்னிச்சையாக தோன்றிய கோயில். அதனால் இங்கே என்ன அடிகளார் சொல்கிறாரோ அல்லது அருள்வாக்கில் அம்மா சொல்லுதோ அதுதான் இங்கே ஆகம விதி. அதனால் மற்ற கோயில்களும் இதே போல் அணுகணும் அப்படின்றது நடக்காத காரியம்தான். அடுத்த கட்டமாக என்ன நகர்ந்து செல்ல நீங்கள் என்றீங்க? மக்களுக்கு அடுத்ததாக என்னென்ன செய்கிறதுக்கு நீங்கள் முடிவு இதே எது பண்ணாலும் எது செய்தாலும் கூட அண்ணா வயத்து சொல்லுவாங்க. அம்மான்னு சொல்லி அந்த அம்மான்னு சொல்லும்போது பசுமாடு கூட கண்ணு விட்டு கிடைப்பார். அம்மா தான் சொல்லுது. எந்த மிருகம் கூட எதுக்கிட்ட அம்மா தான் சொல்லுது. தாய்க்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு முதல்ல மனிதன் தண்ணி 3 உண்டு எல்லாம் தண்ணி குடித்தா போதும்னு சொல்லுவாங்க. வயிற்றுனே சாப்பிட்டா போதும்னு சொல்லுவாங்க. 2 அடி கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க. தேவையான இந்த 3 முக்கோணமும் திரிசூலமாக நடக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா உள்ளம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா வாழணும், நல்லா செய்யணும். படிப்புக்கு ஏற்றப்போ நடைமுறை வேணும், நடைமுறை ஏற்ற படிப்பு இருக்கணும், படிப்புக்கு ஏற்ற நடைமுறை இருக்கும், படிக்க முடியும். விஞ்ஞானம் ஏற்ற போல் நடைமுறை மக்களுக்கு தேவையான இருக்கணும், மக்களுக்கு தேவையான விஞ்ஞானம் இருக்கணும். இப்போ சினிமா முகத்தை நாம் ஒரு பராசக்தி படத்தை பார்க்கும்போது நாகத்தை கும்பிட்றோம். அதை உடனே நான் கும்பிட்றேன், என்ன மகனேன்னு வருது, அது என்ன மகனேன்னு வருது, உனக்கு என்னென்ன தேவைன்னு அது ஓணும் இது ஓணும் அதை கொடுத்துருது. உடனே நான் கைநவேலில் போகிற பாம்பு பண்ணால் அதை கும்பிட்டா கடிக்கிறதுக்கு விஷம் தான் ஏறும். அதுபோல் நேலுக்கும் உன்னை பாம்புக்கு தேவை உலகமாக இருக்குது. நேலுத்தையும் பாம்புக்கும் தெரிஞ்சுன்னா எந்த வித விபரீதம் வராது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் அது என்ன தான் மோட்ரு ஓடும். மீட்டரில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இடத்த கொடுத்தா அது ஓடும். மழைக்கு ஈரம் இருந்துன்னு இருக்கணும், அதுக்கு அதனால் ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கணும். கஷ்டம் நஷ்டம் இருந்தால் கூட இருக்கணும். அதனால் பண்ணுற அம்மாவோட ஆசை அருளும் அம்மா நிம்மதி. மாற்றான் தொற்றமுள்ள மறக்கா அப்படின்னு அவர் சொன்னார். எவர் சொன்னார்? கல் பேசாது, கல் எப்போ என்ன பேசியதுன்னு சொல்லலாம். டைலாக் நாங்கள் பேசுகிறோம், வம்புல மாட்டி விட்டாது.
நன்றி. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.